Hi. Welcome to Thanu's Kitchen. இப்போ Saturday night ஒரு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. ஸோ அதுக்காக அந்தியூர் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்டோட வீடு. அங்கேருந்து மார்னிங் வந்து கிளம்பிட்டோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. தெரட்டி ஃபங்க்ஷன் இது. நல்லா இருந்தது, செம்ம ஜாலியாக வந்திருந்தாங்க. ஜாலியாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் எல்லார்கிட்டையும் பேசிட்டு, இதுதான் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் நம்ம அடிக்கடி எல்லோரையும் மீட் பண்ணுவோம். எல்லோரும் வந்திருந்தாங்க. தெரட்டி ஃபங்க்ஷன் ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி நடக்கும். இது வந்து கொங்கு ஸ்டைலில் நடக்குது. எழுதிங்கக்காரங்க தான் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களாம். ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்குது. எழுதிங்கக்காரங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் வந்து மற்ற மாமன், தாய் மாமன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பண்ணுறது. நல்லா பாப்பா வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் மிங்கிள் ஆக மாட்டா. ஒரு கொஞ்சம் நேரம் ஆகணும் அவங்க கூட அட்டாச் ஆக. அங்கே போயிட்டு ரொம்ப எல்லோரும் வந்து கூப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் தான் யார்ட்டையும் பேசவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா எல்லாத்துட்டையும். கிளம்பும்போது எதுக்கு கிளம்புறோம், இங்கேயே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அங்கே இருந்தாங்க. ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கவும் நம்ம கிளம்பும்போது இல்லை வேண்டாம் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்னாலே இப்படி தானே இருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்காரரு. அப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு மதியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு மதியம் கோச்சான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து சேவல் சொல்லுவாங்க, சண்டைக்கு விடுறாங்க இல்லையா, அந்த சேவல்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து செஞ்சு சாப்பிடும்போது பிளாக் கலரில் இருந்தது கறியே. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட். அதில் நல்லா குழம்பு வச்சு, தண்ணி குழம்பா வச்சு அதை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணி சாதம் போட்டு, சூடாக சாதம் போட்டு குழம்பு ஊற்றி சிக்கன் அந்த இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக செஞ்சது. சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசினோம். பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பலாம், டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாம் மூட்டையை கட்டிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் எதுவும் வேண்டாம், அங்கே சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கியாச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. பாய் சுட்டேச்சு.